இப்போ நம்ம வடைச்சட்டியில் சுட்டு எடுக்கிறது வந்து வாழைப்பூ வடை. இன்றைக்கி தான் டைம் கிடச்சதுனால இந்த வாழைப்பூவை ஃபுல்லாக ஆஞ்சு கடலைப்பருப்பு சோம்பு எல்லாம் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி வடையாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 2 நாள் ஆயிடுச்சு வாங்கி இந்த வாழைப்பூ. பார்க்கறது கருப்பாக இருக்குது, சுட்டு எடுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றது. ஒரு 2 நாளுக்கு ஆனாலே வந்து நம்ம இந்த மாதிரி வாழைப்பூ வடையாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்கி அன்றைக்கி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கூட்டு வச்சு யாரும் சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல. நம்ம அப்படி வாழைப்பூ வடையாக போட்டுக்கிறோம். எங்கள் வீட்டில் பிள்ளைய ஃபுல்லாமே இந்த மாதிரி வடை சாப்பிட்றதா விரும்புதுங்க. அந்த கூட்டுனாலே வேண்டானது. சரின்னு அதனால் எல்லாமே வந்து ஒரே ஒரு பூ தான், அதுலேயே எத்தனை வடை சொல்லலாம். நம்ம இது மாதம் வாங்கி எப்போயாவது ஒரு தடவை கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம இந்த வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வடை செஞ்சால் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கூட்டு கூட லேசாக துவக்கிற மாதிரி இருக்கும். இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இது ஆர்டினரி பருப்பு வடை மாதிரியே இருக்கும். கடையில் வாங்குகிற பருப்பு வடை தான் சொல்லுவாங்க. நம்ம கடலை பருப்பு மிக்ஸ் பண்ணி போடுறது தான் நிறைய நமக்கு கிடைக்கும். அது ஒரு மாதிரி கருப்பாக இருக்குன்ட்டு டேஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கக்கூடாது. சூப்பராக இருக்கும். நான் இப்படி இடையில இந்த காம்பு இருந்ததுனால இதை கீழே போட்டேன். இதை போட்டுக்கலாம், தட்டி போட்டா. நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். இது தட்டி அதையும் போட்டா. ஆக்சுவலாக இது சாம்பார் இருக்குது. அந்த சாம்பாருக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பொரியல் செய்யணுமே, அதனால வந்து நான் இப்போ வந்து இந்த வடையாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெயில் போடும்போது பயமாக இருக்கும். கிட்டக்க போய் போடும்போது அந்த ஒரு ஆவி அடிக்கும் நமக்கு. அதனால் நான் கொஞ்சம் தள்ளி தான் வச்சு செய்வேன். இப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இப்படி ஓடிச்சு, அதை ஓடி எவ்வளோ சுட்டுருக்கோம் பாருங்க. ஒரு வழியாக சுட்டுட்டேங்க. நல்லா வடை கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது.